பாருங்க, இந்த ஸ்பான்சர் இவரா தான் வந்து மெசேஜ் பண்ணாரு. ஓகே, ஹை ஸ்கை ஹியர் அப்படின்னு போட்டு அவரா தான் மெசேஜ் பண்ணிருக்காரு. என்னைக்கு 20 செப்டம்பர் at 10:04 AM-க்கு 2025ல நடந்தது. இந்த சேட் பாருங்க, நான் கிராப் பண்ணிருக்கேன். ஓகேவா, இந்த சேட் பார்த்துக்கோங்க. அப்படி இவரா வந்து மெசேஜ் பண்ணுவாராம், இவரா வந்துட்டு கான்ட்ரோல்ன்ற மாதிரி சேட்ல போடுவாராம். இதுல ஜிஎஃப் போய் மிஷின் கேட்டாங்களாம், ரிவார்டு கேட்டாங்களாம். காட்ட வேலை பார்த்த கடைசி வரையும் ஷார்ட்ஸ்ல இருக்கிற ஐடி வேற, பேன் ஆன ஐடி வேற. இதை நீங்க நோட் பண்ணணும். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லையே. மிஷின்ல இருந்தது 3 பேர் தான், ஈஸ்வா ப்ரோ, ஸ்கைஓபி, ட்ரோலோபி. ஓகேவா, ஈஸ்வா ப்ரோ டாப் 1 ஜெயிஸ்டாரு. ட்ரோலோபி ஸ்டார்டிங்ல வந்து அவரு ஆஃப்லைன்ல விளையாடி எப்படி பேன் ஆனாரோ தெரியல. ஆக் போட்டாரா, இல்ல டீம் அப் பண்ணி ஆடினாரா, இல்ல வேற ஏதாச்சும் யூஸ் பண்ண, அது தெரியாது. அதுக்கு நான் வரல. பேன் ஆயிட்டாரு. அவரு ரேஸ்ல இல்ல. இருக்கிறது ஈஸ்வா ப்ரோ, நான் மட்டும்தான். ஓகே, ஈஸ்வா ப்ரோவுக்கும் எனக்கும் தான் அந்த டைம்ல கடைசி வரைக்கும் மிஷின் போச்சு. ஈஸ்வா ப்ரோ ஜெயிச்சிட்டாரு. நானும் வந்துட்டு கங்கராட் சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அந்த டைம்ல ரிவார்டு கொடுத்தாங்களா ப்ரோ அப்படி இன்னும் தரல அப்படின்னாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நான் கேட்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு. சரி, நான் நினைச்சேன் சரி நம்ம ஹேஷ்டாக் போயிட்டு நம்ம இந்த அந்த டைம்ல 9 ஜென்ரேஷன் தான் என்கிட்ட இருந்துச்சு, 60 FPS டிவைஸ் வாங்கிக்கலாம். M4 அந்த டைம்ல M4 இருந்துச்சு, M4 வாங்கிக்கலாம். டிவைஸ் வாங்கினா வாரில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், இன்னும் நல்லா நம்ம வந்துட்டு கேம் பிளே கொடுக்கலான்ட்டு நான் வந்துட்டு இருந்தேன். ஓகே, அந்த டைம்ல என்ன பண்ணாங்க, ட்ரோலோபி பேனு, அவரு 50K எதுக்கு ட்ரை பண்ணதுக்கு. ஓகே, ட்ரை பண்ணி பேன் ஆகி போனதுக்கு 50K கேட்டா எனக்கு அந்த ஸ்பான்சருக்கும் க்ளோஸ் எனக்கு தருவாங்க அப்படின்னாப்புல. சரி, ஓகே, குட். அப்போ எதுக்கு ப்ரோ ஸ்கைஓபிக்கு வந்துட்டு மிஷின் கொடுக்கணும்? நீங்க ஸ்பான்சர் க்ளோஸ்னா நீங்க வந்துட்டு மிஷின் பண்ணாமே நீங்க வந்துட்டு அமௌண்ட் வாங்கிட்டு போலாமே. அப்ப எதுக்கு ஸ்கைஓபி இழுத்த 2 மாசம் ப்ரெஷர்ல வச்சு மிஷின் பண்ண வச்சீங்க? எதுக்கு இது மாதிரி பிரச்சனை ஆரம்பிச்சீங்க? ஈசோ ப்ரோ குட். அவர் வந்துட்டு மிஷின் முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு ரிவார்டு வாங்கிக்கினாரு. நான் அது பக்கம் வரவே இல்லை. அதுவும் வாங்கினாருன்னு எனக்கு நேற்று தான் ஈசோ ப்ரோ மெசேஜ் பண்ணாரு இன்ஸ்டால. ஈசோ ப்ரோ கொடுத்துட்டாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும். ட்ரோல் ஐடி பேன் ஆனதுக்கு இப்பதான் கொடுத்தாங்கன்ட்டு எப்படி சொல்றது, ட்ரோலே சேட்ல என்ன சொன்னாப்புல, அதுவும் டாக்ஸிக்கா போட்டு சொன்னாப்புல. அப்ப எனக்கு என்ன ப்ரோ டாப் 2 வரைக்கும் வந்தனே, அவரே வந்து சேட்ல சொன்னாரு, நீ டாப் 3 வா, நீ நான் உனக்கு தரேன்ட்டு அவரே சொன்னாரு. அந்த சேட்டும் இருக்கு. அவங்க ப்ரூஃப் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் ஈஸோ அவர்கிட்ட சில் ப்ரோ நான் பாத்துக்கிறேன்னு விட்டு நானு. புரியுதுங்களா? இதுதான் பிரச்சனை. ஆனா அவன் போய் அவன் லைவ்ல என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா, அந்த குட்டி குஞ்சான் ட்ரோல் ஓபி, என்னோட ஜிஎஃப் வந்துட்டு மிஷினு ரிவார்டு வந்துட்டு அவங்களோட ஸ்பான்சரோட டிஎம்ல போய் கேட்டாங்களாமா அப்படின்னு அவன் போட்டிருக்கான். அதுக்கு ப்ரூஃப் கேட்கறேன் நான். ஏன் இது மாதிரி ஃபேக் அலிகேஷன் வைக்கணும்? புரியுதுங்களா ப்ரோ? இப்போ நீ உனக்கு வியூஸ் போகுது, நீ வியூஸ் ஹையஸ்ட் ஹை லெவல்ல இருக்க, நீ வந்துட்டு சக்சஸா இருக்க, நீ சொல்றதுதான் உண்மைன்ட்டு நம்பணும்ட்டு நீ பொய் சொல்ற. அப்ப ப்ரூஃப காட்டு ப்ரோ. அப்ப ப்ரூஃப காட்டு. என் ஜிஎஃப்ஐ மெசேஜ் பண்ண ப்ரூஃப காட்டு. ரிவார்டு கேட்ட ப்ரூஃப காட்டு. எப்படி சொல்றது, இது அப்பவே நடந்த நான் வந்துட்டு நேத்து சொன்னது ஸ்பான்சர் இது மாதிரி பண்ணாங்க ப்ரோன்னு தான் நான் வந்துட்டு சொன்னேன். ஆனா இந்த குட்டி குஞ்சா வந்துட்டு நடுவுல மூக்க நுழைச்சு ஸ்பான்சரை சொல்றாங்களே, ஐயோ என்னோட ஸ்பான்சரை சொல்றாங்களேன்ட்டு இவன் ஸ்பான்சர் சப்போர்ட் பண்ண வந்து இவனே மாட்டிக்கினான். நான் சொல்ல வந்தது ஒரு ஸ்பான்சர் இது மாதிரி ஆரம்பிச்சாங்க மதன் ப்ரோ அப்படின்ட்டு மதன் ப்ரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அது ஆல்ரெடி மதன் ப்ரோ தெரியும். ஓகேவா, இன்னும் நான் சாப்பிடல கைஸ். 16 மணி நேரம் லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு. என்னால எப்படி சொல்றது, கரெக்டா எப்படின்னா கொஞ்சம் திக்கி திக்கி தான் பேசுவேன். இன்னும் நான் சாப்பிடல, ரொம்ப டயர்டு. ஓகேவா, நேற்று ஸ்பான்சர் கிட்ட நான் வந்துட்டு இது மாதிரி பிரச்சனை நடந்துச்சு அப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சேட்ல வந்துட்டு தேவையில்லாம பேசி எனக்கு வந்துட்டு கொடுத்துட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, எனக்கு க்ளோஸு, அதனால என்ன கொடுத்தாங்க, உனக்கு எது கொடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு எது பேசியிருந்தான். க்ளோஸ்னா நீ வந்துட்டு அப்போ நீயா மிஷின் வாங்கி நீயா வந்துட்டு ரிவார்டு வாங்கிக்க வேண்டியதுதானே. அப்போ எதுக்கு ஸ்கையோப்பி இழுத்து விட்டீங்க? அதான் கேட்குறேன். அப்போ எதுக்கு 2 மாசம் என்ன வந்துட்டு போராட வச்சீங்க இந்த மிஷினுக்கு? அப்போ எல்லாருமே ஒரே சேம் தானே. நான் அப்கமிங்ல இருந்தா அவர் பிடிஎஸ்ல இருந்தார், அவ்வளோதான். சிம்பிள். இப்போ எப்படி நான் பேசாமல் இருக்க முடியும்? சரி ஓகே, நம்ம வந்துட்டு #2ல அதுவும் அந்த ஐடி பேன் ஆகி போயிடுச்சு. பேன் ஆன ரீசனும் யாரும் சொல்ல. ஷார்ட்ஸ்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பேன் ஆயிடுச்சு, இது மாதிரி நான் ஆடினேன், இது மாதிரி அடித்தேன், அது மாதிரி பேன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணாங்களே தவிர, ஆனால் எந்த ஐடின்ட்டு காட்டவே இல்லை பார்த்தியா கடைசி வரையும். ஷார்ட்ஸில் இருக்கிற ஐடி வேற, பேன் ஆன ஐடி வேற. இதை நீங்கள் நோட் பண்ணணும். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இது மாதிரிலாம் நடந்திருக்கு ப்ரோ.
ஆனால் இந்த சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் சொல்கிறது சேட்டில் வந்துட்டு இதில் பர்சனல் இன்ஸ்டா இருக்குல்ல, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, செகண்டரி நம்பர் கொடுத்துருக்கேன் சேனலில். சொல்கிறது சேட்டில் போட்டு தான் இது பண்ணுமா? ஆரம்பிச்சது நீயே மாட்டிக்கின பத்தியா? இதில் ஃபேக் அலிகேஷன். நான் வந்துட்டு ஏதோ என்னோட ஜிஎஃப் வச்சு நான் மிஷின் வாங்கி இது பண்ணணும், நான் அது ரிவார்டு கேட்டணும். அது அந்த ப்ரூஃப் தான் நான் கேட்குறேன். சரி இருக்குல்ல ப்ரோ, சென்ட் பண்ணுங்க ப்ரோ. ஓகேவா? இங்கே பாருங்க, இந்த ஸ்பான்சர் இவராக தான் வந்து மெசேஜ் பண்ணாரு. ஓகே, ஹை ஸ்கை ஹியர் அப்படின்னு போட்டு அந்த ஸ்பான்சர் பேருன்னு சொல்ல இதே இல்லை, நீங்களே பார்த்துக்கோங்க. அவராக தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு. என்னைக்கு? 20 செப்டம்பர் at 10:04 AM-க்கு 2025ல நடந்தது. நெக்ஸ்ட்டு இந்த கான்ட்ரோன்ட்டு ஒன்று கிரியேட் பண்ணாங்க ப்ரோ சேட்லேயே. நான் இப்போ ஏதோ சும்மா ஓகே அப்படின்னு தான் நினச்சேன். இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஓகே, இது அப்போவே நம்ம கிட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. அப்போ கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு. இங்கே பார்த்துக்கோங்க, இந்த சேட் பாருங்க, நான் கிராப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த சேட் பார்த்துக்கோங்க. அப்படி இவரா வந்து மெசேஜ் பண்ணுவாராம், இவரா வந்துட்டு கான்ட்ரோன்ற மாதிரி சேட்ல போடுவாராம். இதுல என் ஜிஎஃப் போய் மிஷின் கேட்டாங்களா, ரிவார்டு கேட்டாங்களாம். சூத்தியமாவும் ஒருத்தன் சொல்றான், குட்டி கொஞ்சம் தாயோலி. ப்ரூஃப் காட்டு, கேட்குறேன் ப்ரூஃப் காட்டு. உனக்கு வியூஸ் இருக்கு, நீ வந்துட்டு பெரிய ஸ்ட்ரீமர்ன்ட்டு நீ வந்துட்டு சொல்றது வந்துட்டு உண்மை. எங்களுக்கு வியூஸ் இல்லை, நாங்கள் குட்டி ஸ்ட்ரீமர்ன்றதால நாங்கள் சொல்றது பொய். அதுவும் சேட்ல மிஷின்ட்டு கேட்டது வந்துட்டு நம்ம ரோன் ப்ரோ கிட்ட மிஷின் ஏதாச்சும் இருந்தா கொடுங்கன்ட்டு நம்ம வியூவர்ஸு, மாடரேட்டர்ஸு, சப்போர்ட்டர்ஸ் இவங்க தான் கேட்டாங்க. ஓகேவா? அந்த இதில் தான் ஏன் ஜிஎஃப் வந்துட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஏதாச்சும் மிஷின் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. அந்த டைமில் என்கிட்ட டிவைஸ் 60 FPS 9 ஜென்ல தான் நான் விளையாடிட்டு இருந்தேன். ஓகே, எப்படியெல்லாம் மாத்துறானுங்க பாரு ப்ரோ. இந்த ப்ரூஃப் எல்லாம் இல்லாமல் இருந்தால் பேசிருக்கவே முடியாது ப்ரோ. நீங்க சொல்றதுதான் உண்மைன்ட்டு நம்ம வந்துட்டு எல்லாரும் நினச்சிட்டு. ஃபேன் கேள். ஆமாம், பேர் கூட அப்போ வந்துட்டு ஃபேன் கேள் தான் இருக்கும். ஸ்கையோபி ஃபேன் கேள் தான் இருக்கும். பேசுகிறான் பாரு பேச்சு. ஆனால் குட்டி கொஞ்சம் புத்தி குட்டி கொஞ்சம் மாதிரி தான் ப்ரோ காட்டுறான். செப்டம்பர் 20 at 10:04 AM-க்கு வந்து காலையில் அவராக தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அது கீழே பேசியிருப்பாரு. அது வந்துட்டு அவங்க பேசினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ரிவீல் பண்ணலாம். ஓகே, அவராக தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு. பார்த்துக்கோங்க, அவரோட ஐடி தான், அந்த ஸ்பான்சரோட ஐடி தான். டைமிங் பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்க, புரியுதா ப்ரோ? அவராக தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஹை ப்ரோ அப்படின்னு போட்டிருப்பேன். ஓகே, சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ட்டு வந்திருக்காப்புல. ஏன்னா சேட்டில் வந்துட்டு பேசிட்டு அப்புறம் வந்திருக்காரு. அவராக தான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் சேட். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு சேட் இருக்கு. கிரியேட் பண்ணது எப்படின்னா, சேட் போட்டு இருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் காட்டுறேன். அதை வந்துட்டு ஃபுல்லாக நான் வந்துட்டு ரிவீல் பண்ணல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஓகே, அவ்வளோ ஸ்க்ரீன்ஷாட், அவ்வளோ வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். தெரியாம எதுக்கு இந்த ஃபேக் அலிகேஷன் நம்மளுக்கு? எதுக்கு நம்ம மேலே போடணும்? நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்காமல் நான் அவ்வளோ நேரம் வந்துட்டு எல்லா இதையும் செக் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. இவ்வளோ ப்ரூஃப் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஃபேக் அலிகேஷன் என் மேலே வச்சதுக்கு. அது என் மேலே சகரம் போடல, அது என் ஜிஎஃப் நான் வந்துட்டு சொல்லி டிஎம்ல வந்துட்டு மிஷின் கேட்டனாமா. நான் இதை வந்துட்டு நான் எப்படி ஒன்று வச்சுக்கலாம் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அந்த குட்டி கொஞ்சம் பேசியிருக்கான் லைவ்ல, அது 300-400 பேர் பார்க்கும்போது. வாட்சிங் இருக்குன்ட்டு எது சொன்னாலும் உண்மைன்னு இல்லைல்ல. இங்கே பாருங்க, நான் கிராப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க, படிச்சுக்கோங்க guys. நீங்களே படிச்சுக்கோங்க, நான் ஸ்கிராப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எல்லா ப்ரூஃபும் இருக்கு. ஒரே ஒரு ப்ரூஃப் எடுத்து அவங்க வந்துட்டு சொல்லட்டும், நான் பேசிக்கிறேன். இதில் எனக்கு ப்ரோ என்ன இழுத்துருந்தா கூட பரவாயில்ல ப்ரோ. இப்போ அங்கே ஒரு ஏதோ கான்ட்ரவர்சி போகுதுன்றதுனால இங்கே ஒன்று கிரியேட் பண்ணலான்றதுனால தான் இப்போ என்ன வச்சு கிரியேட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லை ஃபுல்லாக என் ஜிஎஃப் சேட்டில் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை போயிட்டு ஏதோ டிஎம்ல பேசினாங்கன்னு மாற்றி சொல்கிறாங்களா? அந்த டிஎம்ல பேசினது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டு ப்ரோ தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். வேற ஒன்றுமே இல்லையா? மார்னிங் 9க்கு தானே வருவீங்க? இப்போலாம் 8. ஆமாம் ப்ரோ, கேஆர் இருக்குல்ல ப்ரோ. சரி, கேஆர் புஷ் பண்ணோம், அதுதான் எக்ஸ்ட்ரா மார்னிங்கே வந்துடுறேன். இன்னும் 1030 பாயிண்ட் வேணும்.
எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இது. ஓகே அப்படின்ட்டு ஸ்கைஓபி ஏசியா ஸ்டெக் ஒன் சோலோ போயிருக்கப்ப அப்படின்ட்டு ஒரு அச்சீவ்மெண்ட். நான் என்னோட எஃபோர்ட் போட்டு நான் புஷ் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியா ஸ்டெக் ஒன் 3 டைம் போயிட்டேன். பிஸ்டல்லே வந்துட்டு டாப் 7 போயிருக்கேன் 2 தடவை. ஷார்ட் கன்ல டபுள் கானுக்கு சோலோ டூவோ டாப் 100 போயிருக்கேன். இவ்வளோ இருக்குது. சரி ஏசியா ஸ்டெக் ஒன் போகலாமேன்னு புஷ் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் மார்னிங் 8 o'clock வந்துட்டேன் ப்ரோ. நான் இப்போ கூட சொல்கிறேன், நிறைய பேர் வந்துட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ காலையிலேருந்து எல்லாரும் வியூஸ் எடுக்கிறாங்க இந்த கண்ட்ரோலை, நீயும் வியூஸ் எடுக்கிற, அதுதான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, என்ன எது பேசிகிட்டு இருக்கோம் அது தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா ஓகே நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்துட்டு இந்த கான்ட்ரோ முடிகிற வரையும் நான் என்னோடய மானிட்டைசேஷன் ஆஃப் பண்ணிக்கிறேன். எவ்வளோ வியூஸ் வந்தாலும் எனக்கு மானிட்டைஸ் ஆஃப் பண்ணிட்டேன்னா எனக்கு ரெவன்யூ வராது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், லைவ்ல சொல்கிறேன். 16 மணி நேரம் ஆயிடுச்சு, நான் டெய்லி 16 மணி நேரம் மானிட்டைஸ் ஆஃப் பண்ணிட்டு நான் என்னோட ஒர்க் பார்க்குறேன் கான்ட்ரவர்சி முடிகிற வரைக்கும். நீ ரெடியா? ஓப்பன் டாக். நீ ரெடியாடா பொட்டையா? அவ்வளோதான். நானும் இப்படியே பேசுவேன், எனக்கும் பேச தெரியும். பொறுத்துட்ருக்கேன் ப்ரோ, பொறுத்துட்ருக்கேன். நான் கண்டபடி பேசி விட்ருவேன். ஓ ஈ யூ ஓ ஓஹோ வந்துட்டு எனக்கும் பேச தெரியும் ப்ரோ, கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். வேண்டாம் எதுக்கு சின்ன பையன் கதறான்ட்டு நம்ம இதுக்கு இவன் லெவலுக்கு இறங்கி நம்ம பேசணும் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அவங்களோட ஃபேன்ஸ் ஒன்றும் தெரியாமல் மேனிப்புலேட் ஆனதுனால ஒன்றும் தெரியாமல் வந்து கதறுவாங்க. 407 பேர் வந்துட்டு ஐடி ப்ரோ, டோட்டலாக 407 பேர் எல்லாம் மேனிப்புலேட் ஆனவங்க. ஒரு ப்ரூஃப் ஏன் ப்ரோ, கரெக்டாக பேசுகிறவன், தெளிவாக பேசுகிறவன், படித்தவன், இந்த 470 பேரை சம்திங் எவ்வளவோ, இதில் ஒருத்தன் குரும் போயிட்டு ப்ரூஃப் இருக்கான்ட்டு ஒருத்தன் கேட்கல ப்ரோ. அதாவது என்னோட சேட்டில் என் லைவில் வந்து இங்கே இருக்கிற வியூவர்ஸை திட்டி, எனக்கு சப்போர்ட் பண்ணுற வியூவர்ஸை திட்டி டாக்ஸிக்காக போட்டு சேட்டை வந்துட்டு டாக்ஸிக்காக மாற்றினவனை வந்துட்டு சேட்டில் வைக்க முடியுமா? யாராக இருந்தாலுமே. அதுதான் என்னோட மாட்ரேட்டர் என்ன பண்ணாங்க, அவங்க ஒர்க் கரெக்டாக பண்ணாங்க, ஐடியா போட்டு விட்டாங்க. அதே பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருக்கான் குட்டி குஞ்சான். சேட் ரூல்ஸ்ன்ட்டு எவ்வளோ இருக்கு. அவனும் ஒரு ஸ்ட்ரீமர் தானே, பெரிய ஸ்ட்ரீமர். எனக்கு அவ்வளோ மரியாதை இருந்துச்சு, நான் அவ்வளோ மரியாதை கொடுத்து பேசினேன் ப்ரோ. சரி நம்ம கூட இருந்த பிளேயரு பரவாயில்ல, நம்ம கூட ஆடின பிளேயரு அவ்வளோ மரியாதை கொடுத்து பேசினேன். அவன் எடுத்த உடனே பெரிய பூ பெரிய இதுன்ட்டு பேசினா காண்டாமா. இந்த வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சைலண்டாக இருப்பீங்களா கைஸ்? நீங்களே சொல்லுங்க கைஸ். பர்சனலாக வந்துட்டு சொல்லியிருக்கலாமே ப்ரோ, எனக்கு வந்துட்டு ரிவார்டு இது மாதிரி கொடுத்துட்டாங்க, என் ஐடி பேன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அந்த என்ன இதோ அதை வந்துட்டு என்கிட்ட சொல்லியிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை அந்த ஸ்பான்சரே வந்து பேசினா தெரிஞ்சிருக்கும். இன்னும் நிறையா இருக்குது ப்ரோ, அவர் பண்ண சேட்டு, நான் பண்ண ரீப்ளே, இன்னும் நிறையா இருக்குது. அவங்க அவங்க வச்ச அலிகேஷன் என்ன, ஏன் ஜிஎஃப் போய் மிஷின் கேட்டு ரிவார்டு கேட்டாங்கன்ட்டு சொன்னானே அந்த குட்டி குஞ்சான், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுறா, ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ரூஃப் கொடுறா குட்டி குஞ்சான். ஓப்பனாகவே சொல்கிறேன், ட்ரோல் ஓபி குட்டி குஞ்சான், ப்ரூஃப் கொடுறா ட்ரோல் ஓபி குட்டி குஞ்சான். லைவ்லேயே சொல்கிறேன் பாருங்க. அவ்வளோ பெரிய இதா மரியாதை அவனே கேட்டுக்கலாம் ப்ரோ, சொல்கிறது ஒன்றும் இல்லை கைஸ். இன்னொன்று இது சொல்ல மறந்துட்டேன். 1K எடுக்கிறவன் வந்துட்டு நீ 1000 பேர் வந்துட்டு சொல்கிறாங்க, நீ எடுக்கிறது 1K தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தானே, அந்த 1Kலாம் தாண்டி தானே அந்த குட்டி கொஞ்சம் வந்திருப்பான். கரெக்டு தானே? எல்லாரோட கஷ்டமும் அவங்களுக்கு தான் தெரியும். நான் அவனோட வந்துட்டு ஹார்ட் ஒர்க், அவனோட எஃபோர்ட் நான் மதிக்கிறேன். ஆனால் அவன் பேசின இதை நான் வந்துட்டு ஃபேக் அலிகேஷன் பேசி வச்ச ஒரு கண்டென்ட்டுக்காக நான் வந்துட்டு 2 நாளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் கேட்குறது ஒன்று தான் 2 நாளாக, ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ப்ரூஃப் மட்டும் அட்டாச் பண்ணுங்க ப்ரோ ப்ளீஸ் அப்படின்னு தான். கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட போடுங்க ப்ரோன்னு தான் சொல்லிட்டு அதை பண்ண மாட்டேன்னு. ஏன்னா இல்லை மாட்டிக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில. சிம்பிள். இதில் 3 வீக்கு சாப்டர் எண்டு கேமா, அது எதுக்கு ப்ரோ 3 வீக்கு? நேற்று தானே ஆரம்பிச்சிங்க, நீ சொல்லாமே. வை 3 வீக்?